அண்ணாமலை அப்படியே அமைதியாயிட்டாரு. லாரன்ஸ் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. புதுசா தமிழ்நாட்டுல சில அரசியல் கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பட்டியல்ல அண்ணாமலையோட கட்சி, லாரன்ஸ் அவர்கள் கட்சி தொடங்க போறாரா? இல்ல வேற ஏதாவது கட்சியில சேர போறாரா? தனுஷ் கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பேரையுமே இப்ப சமீபத்துல நம்ம அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய செயல்பாடுகள வச்சு நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம். இதுல அண்ணாமலை வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. தனி கட்சி தொடங்க போறேன்னு ஒரு இயக்கத்த ஆரம்பிச்சு, அதுல உறுப்பினர் சேர்க்கையை நடத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த 3 பேர்ல முதல் 2 பேர் இருக்காங்கல்ல, அண்ணாமலை அண்ட் லாரன்ஸ். இவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் அப்படியே டல் ஆன மாரி, டவுன் ஆன மாரி இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ணாமலை. அண்ணாமலைய பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாரு. வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்புல ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை நடந்துகிட்டு இருக்கு. அவரோட அமைப்புல. இதுவரையும் ஒரு நியர்லி 20,00,000 பேர் சேர்ந்திருப்பதா அந்த வெப்சைட்ல நம்பர்ஸ் பார்க்க முடியுது. ஆனா, அவர் ஒண்ணு சொல்லியிருந்தார். 50,00,000 பேராவது வி த லீடர்ஸ்ல உறுப்பினரா சேர்ந்தா மட்டும்தான், நம்ம அரசியல் கட்சிய தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல அவர் தனி கட்சி தொடங்க போறேன்னு சொன்ன உடனே, உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட்டா நிக்கிறத பார்க்க முடியுது. அண்ணாமலையினுடைய செயல்பாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா, புத்தக வெளியீட்டு விழாக்கள்ல கலந்துக்கிறது, அப்பப்ப சோசியல் இஷ்யூஸ்ல கருத்துக்கள சொல்றது, சில நேரங்கள்ல பீச் கிளீன் அப் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்றதுன்னு அப்பப்ப ஆக்டிவா தான் இருக்காரு. ஆனாலும் அவருடைய அமைப்புக்கு பெரிய வரவேற்பு இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமா வரும்ல. ஆரம்பத்துல அவ்வளவு வேகமா உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது பெரிய ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல உண்மையிலேயே அண்ணாமலையுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதானா அப்படிங்கிற கேள்விகளும் வருது. அவரும் கொஞ்சம் சைலண்டா அடக்கி வாசிக்கிற மாதிரி தான் தெரியுது. ரொம்ப பரபரப்பா, ரொம்ப ஆரவாரமா எதையும் பண்ணாம கொஞ்சம் நிதானமா இருப்போம் அப்படிங்கிற ஐடியால இருக்காரா என்னன்னு தெரியல. பட் அவர் கொஞ்சம் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. 2வது ராகவா லாரன்ஸ், நடன கலைஞர், இயக்குனர், நடிகர் அப்படின்ற பல திறமைகளை கொண்ட ராகவா லாரன்ஸ் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல நான் போட்டியிட போறேனா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன்னு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த அரசியல் விளையாட்ட ஆரம்பிச்சாரு. அவரை யாரும் போய் கேட்கல திருச்சி கிழக்குல போட்டியிட போறாரான்னு. ஆனா அவரு அப்படி ஒரு வீடியோ போட்டதுனால மறுபடியும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. தாவேகால தான் சேர போறாரு அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல கருத்துக்கள்லாம் பகிரப்பட்டது. இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஹேண்டில்ஸ்ல அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. அதை அவர் தரப்புல இருந்தே பண்றாங்க அப்படின்ற விமர்சனங்களும் வந்துச்சு. சரி, அவர் அப்போ தாவேகால தான் சேர போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, இல்ல அண்ணாமலை கட்சியில சேர போறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இது 2மே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவரே ஜூன் 30ஆம் தேதின்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோக்கு அப்புறம் அவரு மறுபடியும் ஷூட்டிங் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அரசியல்ல தீவிரமா இறங்க போறேன்னு சொன்னவரு, அப்படி அறிவிச்ச பிறகும் நிறைய பிரச்சனைகள் இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீட் தேர்வு பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளா இருக்கட்டும், அதை பத்தியெல்லாம் எங்கேயுமே அவர் கருத்து சொல்லவும் இல்லை. அரசியல் பிரவேசம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லலை. அப்பப்போ ஒரு வீடியோ போடுறாரு. வீடியோ போட்டுட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு மீண்டும் சந்திப்போம், நன்றி வணக்கம் அப்படின்னு கிளம்பிடுறாரு. அவரும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு. 3வது தனுஷ். தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் வேலையை வேகமா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் தோணுது. அவருடைய பிறந்தநாள் விழால அவர் பேசின பேச்சா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய மன்றத்தின் செயல்பாடுகளா இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் தனுஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, தயாராகிட்டு இருக்காரு. எப்படி தாவேகா தலைவர் விஜய் கட்சியை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தீவிரத்தன்மையை அரசியல்ல காட்ட ஆரம்பிச்சாரோ, அதே மாதிரியான பாணியில தனுஷ் தன்னுடைய செயல்பாடுகளை வேகப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. மன்றத்தை தொகுதி வாரியாக பிரிக்கக்கூடிய பணிகள்ல இப்போ இறங்கியிருக்காரு. ஒரு ரசிகர் மன்றமோ அல்லது ஒரு அமைப்போ தொகுதி வாரியாகன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சாலே அது தேர்தல் களத்தை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு தான் போய் நிற்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த வகையில பார்க்கும்போது தனுஷ் தன்னுடைய வேலையை ரொம்ப தீவிரப்படுத்திட்டாரு அப்படிங்கிறத சமீப நாட்களாக நம்ம கவனிக்கும் போது தெரியுது. அதுல இந்த தொகுதி வாரியான பணிகளை செய்யறதா இருக்கட்டும், ஒரு நடிகராக அவர் இதுக்கு முன்னாடி வரையும் எங்க ஷூட்டிங் போறாரு, எப்போ வராரு அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போ அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில மாறி இருக்கு. அதிலும் குறிப்பாக அவர் சமூகம் சார்ந்த பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு, ரசிகர்களை சந்திக்கிறாரு, ஃபோட்டோ ஷூட்ஸ் நடக்குது. அவர் படித்த பள்ளிக்கு ஓன் பில்டிங் ஒன்று கட்டி கொடுத்துருக்காரு. அந்த பில்டிங் அவருடைய பெயரில் திறந்து வைக்கப்படுது. அந்த நியூஸ் வெளியில் பெருசாக வருது. இப்படி ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர் ரொம்ப கவனமாக எடுத்து வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். சோஷியல் மீடியாலையும் தனுஷ்க்கு ஆதரவாக நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இன்ஸ்டாகிராமில் பிஜிஎம் போட்டு
தனுஷனுடைய சினிமா கரியர் பற்றியும் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையையும் தனுஷ் ரசிகர் மன்றம் செய்ய தொடங்கியிருக்கு. அவரை பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஷால் வரையும், நடிகர் சங்க தலைவராக இருக்கிற விஷால் வரையும் தனுஷனுடைய அரசியல் ஆசை அவருக்கு இருக்குங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தனுஷை பற்றி அவரே பேசிட்டாரு. இவ்வளோ பேர் பேசின அப்புறமும் அவருக்கு அரசியல் ஆசையே இல்லைன்னா சிம்பிளாக ஒரு ட்வீட் போட்டோ இல்லை ஒரு அறிக்கையை வெளியிட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அதுக்கு தீனி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தனுஷ் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக எல்லோரும் யூகிக்கக்கூடிய வகையில் அவர் அரசியல் கட்சியை தொடங்க போகிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம சொன்ன எல்லாருக்குமே இந்த அரசியலில் ஒரு புதிய ஆர்வம் சமீபத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு நல்லாவே தெரியும். தாவேகா தலைவர் விஜய் தான். தாவேகாங்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி 2.5 ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் இருக்கையில் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய கட்சிக்கு இருக்கிற வரவேற்பு, ஒரு நடிகருக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பை பார்த்து பலரும் முயற்சி பண்றாங்க. இது எப்பவுமே நடக்கிற விஷயம்தான். ஆனா இந்த அரசியல் வருகைகளை கவனிக்கும் போது தனுஷ் அமைதியா வேலை பார்க்கிறாரு. அண்ணாமலை என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. லாரன்ஸும் கட்சி தொடங்குறதா, இந்த காமெடி ஒன்று வரும்ல, மறுபடியும் துபாய்க்கே போகலாமா இல்லை இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு, சினிமாலேயே இருந்துடலாமா இல்லை அரசியல் கட்சி தொடங்கலாமா, வேற ஏதாவது அரசியல் கட்சியில் போய் சேரலாமாங்கிற தீவிரமான ஆலோசனையில் லாரன்ஸ் இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. எது எப்படியோ ஜனநாயகத்தில் புது புது கட்சிகள் வர்றதும் புது அமைப்புகள் வர்றதும் ஆரோக்கியமான விஷயம்தான். வரக்கூடியவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து கொண்டு மக்களுக்காக பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மக்கள் ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்கவே முடியாது. இவங்க 3 பேருடைய அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் அவர்களுடைய முயற்சிகள் குறித்தும் நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.